எப்போதும் இல்லாத அளவிற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களை தாக்கினால் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அமெரிக்காவிற்கு ஈரான் வெளிப்படை எச்சரிக்கை. சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தான் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஈரானை வம்புக்கு இழுக்கும் அமெரிக்காவின் முயற்சிகள் அதற்கு எதிராகவே திரும்ப போகின்றது. இந்த கருத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் ஈரான் ஒரு முக்கிய செய்தியை தெரிவித்துள்ளது. போர் மேகங்கள் பெருமளவில் சூழ்ந்திருக்கும் நிலையில் தீர்க்கமாக பதிலளிக்க முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. டெஹ்ரானில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி அமெரிக்க ஈரான் பதற்றத்தை கலப்பின போர் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் நடந்த 12 நாட்கள் போரையும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது தெஹ்ரான் குற்றம் சாட்டிய சமீபத்திய வன்முறை போராட்டங்களையும் சுட்டிக்காட்டும் விதமாக இஸ்மாயில் பகாயி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சமீபத்திய அறிக்கைகளையும் பாரசீக வளைகுடாவை நோக்கி அமெரிக்க போர்க்கப்பல்கள் செல்வது குறித்த அறிக்கைகளையும் மேற்கோள் காட்டி இதுபோன்ற ஆதாரமற்ற அச்சுறுத்தல்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக வெளிவரும் என்று விமர்சித்துள்ளார். ஈரானுக்கு ஏற்படும் பிரச்சினை ஈரானுக்கு மட்டுமல்ல என்பதை ஈரானை சுற்றியுள்ள நாடுகளும் உணரத் தொடங்கிவிட்டதாக இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தாக்குதலின் விளைவுகள் குறித்து ஈரானின் அண்டை நாடுகள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஈரான் முன் எப்போதையும் விட மிகவும் தயாராக உள்ளது என்று கூறியுள்ள இஸ்மாயில் எந்த ஒரு தாக்குதலுக்கும் விரிவாகவும் தீர்க்கமாகவும் வருந்தத்தக்க வகையிலும் பதிலளிக்கும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் ஈரானின் பாதுகாப்பிற்கு ஒத்துழைக்கும் என்பதை அமெரிக்காவிற்கு சூசகமாக தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்பிற்கு ஈரான் ட்விஸ்டுக்கு மேல் ட்விஸ்ட் வைத்து வருவதால் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி வருகின்றார்.